ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மதியம் முதல் துவாதசி திதி தொடங்கி நாளை வரை துவாதசி உள்ளது. ஆனால் இதை 2 நாளுக்குள் ஒரு முறையாவது கேளுங்கள், மகத்தான பலன் தரும். பதிவுக்குள்ள போகலாம். மாக மாதத்தில் துளசி தேவியின் அருளாலும் மாக ஸ்நானத்தாலும் ஒருவன் வாழ்வில் நடந்த அதிசயிக்கத்தக்க விஷயமும் அவனுக்கு கிடைத்த ஆச்சரியமான பலனையும் பற்றி தெரிந்து கொண்டு இந்த நன்னாளில் சொல்ல வேண்டிய மங்களங்கள் கொடுக்கும் ஸ்ரீ துளசி ஸ்தோத்திரமும் பாராயணம் செய்யலாம். துவாபர யுகத்துல சூரிய வம்சத்துல சுலக்ஷணன் ஒரு ராஜன் இருந்தான். பெயர் கேட்டபடி அவன் ரொம்ப லட்சணம் உள்ளவன், பரம தர்மிஷ்டன். அவனுக்கு 100 மனைவிகள் இருந்தும் அவனுக்கு ஒரு புத்திரன் கூட இல்ல. வேதம் ஓதலைனாலும் நன்றி கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நற்கதி இல்ல. அப்ப புத்திர பேர் இல்லையே, எனக்கும் நற்கதி இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்படுறான். நமக்கு பின்னாடி இந்த அகண்ட ராஜ்யத்தை ஆள புத்திரன் இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டு தப்போவனத்துக்கு காட்ட பார்க்க போயிடுறான். அங்க போறப்போ அங்க பல மகர்ஷிகளை பாக்குறான். அவர்களை வணங்கி எனக்கு புத்திர பாக்கியத்துக்கு ஏதானும் அருள் புரியுங்கோன்னு சொல்லி அவள்கிட்ட நமஸ்கரித்து வேண்டி கேட்கிறான். நைமிச்சாரண்யத்துல உள்ள அவர்கள்லாம் அவனை வரவேற்று முற்பிறவில உன்னை மாக ஸ்நானம் செய்ய சொன்னா, ஆனா நீ அந்த மாக ஸ்நானத்தை செய்யலப்பா. அப்புறம் அந்த சுக்ல சப்தமி, அதானும் அந்த ரத்த சப்தமியில நம்ம கூஷ்மாண்டம் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி அந்த சுக்ல சப்தமியில நீ கூஷ்மாண்டம், திலம், நெய் எதையுமே நீ தானம் செய்யல. மிச்சம் எல்லாத்தையும் செஞ்ச, ஆனா நீ இது குறிப்பிட்டு எதையுமே செய்யலப்பா. அதனாலதான் உனக்கு புத்திர பாக்கியம் இல்ல அப்படின்னு அவள்லாம் சொல்றா. சரி, நான் அப்போ தெரியாம அதெல்லாம் பண்ணாம இருந்துட்டேன். இந்த பிறவியில என்ன தர்மம் பண்ணணுமோ சொல்லுங்க, நான் அதெல்லாம் பண்றேன். எனக்கு ஒரு புத்திரன் பிறக்கிறதுக்கு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்றான். அவெல்லாம் யோசிச்சு அவனுக்கு ஒரு மாதுளம் பழத்தை மந்திரம் சொல்லி ஜபிச்சு கொடுக்குறா. அதானும் இதை நீ உன்னுடைய மனைவிகள்கிட்ட கொண்டு கொடு அப்படின்னு சொல்றா. ராஜாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவர்களை வணங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரான். வந்து இவா நமக்கு ஜபிச்சு கொடுத்துருக்கா, அதனால 100 குழந்தைகள் நமக்கு பிறக்க போறதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட கொண்டு வந்து அத பூஜை ரூம்ல வச்சுட்டு அசந்து தூங்கி போயிடுறான். அப்போ அவனுடைய கடைசி மனைவி என்ன பண்றா, யாரும் பாக்குறதுக்குள்ள அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுடுறா. இந்த ராஜன் கிளம்புற எழுந்துக்கிறான். தன்னுடைய கர்மானுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு இந்த மாதுளம் பழத்தை தேடுறான். என்ன அதை பங்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா அந்த பழத்தை காணும். ஆச்சரியப்படுறான், எங்க போச்சு இதுன்னு சொல்லி தேடுறான். அப்புறம் அவனுக்கு கோபத்துல அவன் இந்த ரிஷி பிரசாதத்தை யார் எடுத்திருந்தாலும் அவர்களை நான் கடுமையா சிக்ஷிப்பேன், தண்டிப்பேன்னு சொல்றான். அதை கேட்டு அவனுடைய ராஜபத்னி நேரம் வந்து உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கிறா. சரி, நம்மளுடைய மனைவி தானே சாப்பிட்டா, பரவாயில்ல, சரி இவளுக்கான குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு விட்டுடுறார். சில நாட்கள்ல அவளும் கர்ப்பிணி ஆகிறாள். மற்ற மகிழ்ச்சிகள்லாம் என்ன பண்றா, தங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு அவளுக்குள்ள கோபம். அரசன் அவளை மட்டுமே மதிக்க போறான், அவளை மட்டுமே தூக்கி வச்சு கொண்டாடுவான், நம்ம எல்லாம் மதிக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சுட்டு அவளுக்கு விஷத்தை கொடுத்துடுறா. அந்த விஷமானது அந்த குழந்தையோ தாயையோ அது கொல்லல. ஆனா அதனால என்ன ஆகுது, அந்த தாய்க்கு மட்டும் பைத்தியம் பிடிச்சிடுறது. அவ காட்டுல அப்படி திரிஞ்சுன்னு போயிட்டே இருக்கா. அரசன் எல்லா இடத்துலயும் அவளை தேடி பாக்குறான், அவ கிடைக்கவே இல்லை. சரியா 10வது மாசம் காட்டுல அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அப்போ அங்க பக்கத்துல உள்ள குகையில இருந்து ஒரு புலி வந்து அவளை வந்து அடிச்சு சாப்பிட்டுடுறது. அந்த குழந்தைய அந்த புலி எதுவும் பண்ணல. அந்த குழந்தைய அனாதையா அப்படியே அழுதுண்டே இருக்கு. தற்செயலா அங்க மேல ஒரு ஹம்சம் அன்னப்பறவை வந்து பறந்துட்டு இருக்கு. அது வந்து இந்த குழந்தைய பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப இரக்கம் வருது. தன்னுடைய ரெக்கையினால அது மேல வந்து இப்படி நிழல் கொடுக்குற மாதிரி வந்து உட்கார்ந்துக்கிறது. அந்த ஹம்ச பறவை வந்ததுனால நிறைய ஹம்ச பறவை அதோட இனமான எல்லாம் நிறைய வந்து அதுக்கு நிறைய தேனும் கனியும் சாப்பிடறதுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அதை காப்பாத்துறது. அந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து விளையாடிட்டு இருக்கு. யாருனாலையும் காப்பாத்தினாலும் தெய்வம் ரட்சிக்கும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியறது. இப்படி இருக்கிற போது அந்த வனத்துல முனிவர்கள்லாம் ஒரு கோஷ்டியா சேர்ந்துட்டு கூட்டமா மாக ஸ்நானம் செய்யறதுக்காக வரா. இந்த குழந்தைய பாக்குறா. அந்த முனிவர்கள்ல ஒருத்தருக்கு குழந்தை இல்ல. அதனால அவர் என்ன பண்றார், பகவான் நமக்காக தான் இந்த குழந்தையை கொடுத்திருக்கார் அப்படின்னு அதை அன்போட எடுத்துன்னு போய் தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்கிறார். அவருக்கு 2 மனைவிகள். முதல்ல 2 பேரும் அந்த குழந்தைய ரொம்ப அன்போட ஆசையோட வளர்க்கிறா. அப்புறம் அந்த குழந்தை எனக்கு தான் உனக்கு தான் அவளுக்குள்ள சண்டை வருது. அதனால என்ன பண்றா, ஒரு நாள் அந்த மூத்தவள் வந்து அந்த 2 பேருக்குமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வந்துடுறா. அந்த முனிவரும் அந்த குழந்தைய காணும்னு சொல்லி பல இடத்துல தேடி பாக்குறார். சரி, எப்படி கிடைச்சதோ பகவான் எப்படி கொடுத்தாரோ அப்படியே எடுத்துட்டா, அப்படியே போச்சு அப்படின்னு சொல்லி மனசை சாந்திப்படுத்திக்கிறார். குழந்தையும் இப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போறது. தெய்வாதீனமா அங்க பக்கத்துல ஒரு துளசி வனம் இருக்கு. அங்க அப்படியே தவழ்ந்துட்டே போறது. அது தெய்வ செடி இல்லையா, அந்த குழந்தை அந்த செடி கிட்டக்க போய் அப்படியே அசந்து போய் தூங்கி போயிடுறது. மறுநாள் காலம்புற குழந்தைக்கு
குழந்தைக்கு ரொம்ப பசிக்கிறது, பசியினால அழறது. காட்டுல நிறைய பறவைகள், மிருகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுட்டு குழந்தைய பாக்குறது. அதை பார்த்துட்டு அதுகளுக்கெல்லாம் வருத்தம் ஏற்படுறது. சில பட்சிகள்லாம் என்ன பண்றது, தங்களோட இறக்கையினால அதுக்கு மேல வந்து இப்படி நிழல் மாதிரி கொடுக்கறது. சில பட்சிகள்லாம் என்ன பண்றது, தங்களுடைய மூக்குனால கொத்தி கொண்டு வந்து காய்கள், கனிகள்லாம் கொண்டு வந்து அதுக்கு கொடுக்கறது. தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கறாம மேல இது பண்றது. சோ அதோட பசியும் தாகமும் கொஞ்சம் கொஞ்சமா அகன்றது. துளசி வனத்துல தானே இருக்கு அந்த குழந்தை. அதனால அந்த துளசியோட தர்ஷனம் பார்வைப்படுறது, அதோட ஸ்பர்ஷம் மேல படுறது, அதோடைய அந்த துளசியோட காற்று, இதனால அந்த குழந்தைக்கு வாக்குல கிருஷ்ணா, வாசுதேவா, அனந்தா, அச்சுதான்னு பகவான் நாமாவா வாயிலேந்து வருது. இங்க சுலக்ஷணனும் அந்த முனிவரோட அருளால நிச்சயமா குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு அவன் மனைவியையும் குழந்தையையும் எல்லாரையும் வைத்து தேடுறான். தேடி தேடி அகப்படவே இல்ல. ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். அப்படி இங்க வந்து இந்த துளசி வனத்துல அந்த குழந்தை வளர்ந்துட்டே இருக்கு. அந்த குழந்தைக்கு அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, குரு, உறவு எல்லாமே இந்த துளசி செடி தான். அந்த துளசியோட ஸ்பரிசத்தினால, அந்த காற்று பட்டதுனால கிருஷ்ணா, வாசுதேவா, அனந்தா, அச்சுதா, கோவிந்தான்னு வாயில வந்த பகவானுடைய நாமங்கள்னால அந்த குழந்தை நாம கீர்த்தனம் பண்ண மாதிரி ஆகிறது. அந்த நாம கீர்த்தன மகிமையினால பூஜை செய்யறதுக்கும் அந்த குழந்தைக்குள்ள எண்ணம் உதிக்கிறது. தானாகவே அதை பகவான் உண்டு பண்றார். அதனால என்ன பண்றது, பக்கத்துல உள்ள தடாகத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து துளசி செடியில விட்டு அபிஷேகம் செய்யறது. பக்கத்துல உள்ள பூக்கள்லாம் எடுத்துட்டு வந்து துளசிக்கு வைக்கிறது. துளசி அந்த துளசி தளத்திலேயே மேல போட்டு அர்ச்சிக்கிறான் அந்த குழந்தை. அதையே நைவேத்தியம் செய்யறான். இப்படி துளசி தேவி விஷ்ணு பத்னி தானே துளசி தேவி. இப்படி துளசிக்கு பூஜை பண்ணோனே அவனுக்கு உள்ள விஷ்ணு தியானம், பூஜை எல்லாமே அவனுடைய மனதுக்குள்ள தானாவே உதிக்கும்படி அந்த துளசி அன்னை அவனுக்கு அருள் புரியுறா. எப்படி 6 மாசம் பொறுத்து அவனுடைய பக்தியோட பூஜிக்கிறான், எல்லாம் பண்றான். அவன் ஒண்ணு நினைக்கிறான், பகவான் பக்தனுக்கு அருள் புரிவார் தானே, அவர் ஏன் எனக்கும் தரிசனமே தரவே இல்லையே, அவரை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவன் கபடம் இல்லாத அவனோட மனசுல நினைக்கிறான். அந்த மாதிரி பகவான் கேட்டுட்டே தானே இருக்கே, அவருடைய தெய்வத்தோட நிழல்ல தானே வளர்ந்துட்டு இருக்கான், அவர் விடுவாரா என்ன? உடனே பகவான் என்ன பண்றார், ஆகாஷவாணியா அசரீரியா சொல்றார், சுதர்மா நீ தர்மம் செய்தாய்ப்பா, மாக ஸ்நானத்தையும் நீ செய்ய, ஹரியின் அருளை நீ பெறுவாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அனுகிரகம் பண்றார். மாக ஸ்நானம்னா என்ன, மாக விரதம்னா என்னன்னு அதை பத்தி சொல்லி பகவான் அவனுக்கு அருள் புரிகிறார். அவனுக்குள்ள அந்த விதிகள்லாம் மனதில் தோன்ற அதையும் அனுஷ்டிக்கிறான். அடுத்த நாளே ஸ்நானம் செய்து இப்படி பூஜை ஆரம்பிக்கிறான். அந்த கருணை கடலே அந்த பகவான் என்ன பண்றார், கருட வாகனனா அவன் முன்னாடி தோன்றி, சுதர்மா உனக்கு என்ன வரம் வேணும் கேளு. அவன் ஒரே ஒரு நாள் மறுநாள் ஸ்நானம் பண்ணி பூஜையை தொடங்குறான். அவனுக்கு உடனே கருடாரூடரா பகவான் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்கிறார். அவனும் சிறியவன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அந்த துளசியோட சங்கம் அவனுக்கு கிடைச்சது இல்லையா, அதனால தானே அவன் இவ்வளவு வந்திருக்கான். மாக ஸ்நானம் பண்ணிருக்கான், பகவானை ஆராதனை பண்ணிருக்கான். சோ அவன் என்ன பண்றான், பெரிய பெரிய மகர்ஷிகள்லாம் என்ன கேட்பா, எனக்கு எதுவும் வேண்டாம் உங்களோட திருவடி, அதே மாதிரி அவனுக்கு கேட்கிறான், பகவானே எனக்கு வேற என்ன வேணும், உன்னுடைய திருவடி தான் வேணும்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு பகவான் சொல்றார், குழந்தையே நீ உன்னுடைய அப்பா சுலக்ஷணன்ட்ட போய் யுவராஜனா ஆகி அவர் காட்டுக்கு போனோனே நீ அந்த ராஜ்யத்தை பாலனம் செய். பின் நீ உன்னுடைய புத்திரன்ட்ட அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு பின் நீ வைகுண்டத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த அருகில் இருந்த அந்த சுனத ரிஷி கிட்ட கூப்பிட்டு இவனை நீ அந்த சுலக்ஷணன்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி பகவான் மறைஞ்சுடுறார். பகவான் சொன்னபடியே அந்த சுனந்த ரிஷியும் அந்த சிறுவனை ஐஷின் போய் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் விவரணம் பண்ற. சக்களத்திகள் விஷமளித்தது, அவளை புலி கொன்றது, அப்புறம் ஹம்சம் வந்து இவனை காத்தது, குழந்தையை காத்தது, துளசி வனத்திலேயே இவன் வளர்ந்தது, ஹரி பூஜை, பின் மாக ஸ்நானம் செய்தது, விஷ்ணுவிடம் இவன் வரம் பெற்றது முதலிய விருத்தாந்தங்கள் எல்லாத்தையும் அவர்கள்ட்ட வர்ணனம் பண்ற. தர்மம் தான் இவனை வளர்த்தது, மேலும் இவன் தர்மம் செய்தான், அதனால இவன் சுதார்மிகன்னு பெயர் பெற்றான் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லிட்டு வர. அரசர் முனிவரை பார்த்து அவரை பூஜித்து வணங்கி அவரை உபச்சாரம் பண்ணி அனுப்பி வைக்கிறார். குழந்தையை ஆற தழுவி துளசி அன்னையின் மகிமையினால அவனுக்கு சகல பாக்கியமும் சகல கலைகளிலும் சிறந்து இருந்தான். அவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்வித்தார். சுதர்மனும் தன்னுடைய பெற்றோரை வணங்கி தனது குடிகளை, ராஜ்யத்தில் உள்ளோரை எல்லோரோட ஆதரவோடையும் புத்திர பௌத்திர பாக்கியமும் பெற்று இந்த மாக ஸ்நானத்தையும் தொடர்ந்து செய்து இகபர சுகமும் பெற்று சகல பாக்கியமும் பெற்று கடைசியில் சத்கதியும் பெற்றான். வெறும் ஒரு நாள் செய்த மாக ஸ்நானம் மற்றும் துளசி தேவியின் அருளால் அவனிடம் சகல கலைகளும் வந்து சேர்ந்தது, சகல பாக்கியமும் அவனுக்கு வந்து கிடைத்தது, ராஜ யோகத்தையும் பெற்றான். இறுதியில் வைகுண்ட லோகமும் அவனுக்கு கிடைத்தது.
மாக மாதத்தில் இந்த மாக புராணத்தை கேட்டாலே அவர்களுக்கு சகல பாக்கியமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது. அனைவரும் இந்த மாக மாதத்தில் மாதவனை பூஜித்து வளமும் நலமும் பெறுவோம். இந்த துவாதசி நன்னாளில் சுபிக்ஷம் தரவல்ல ஸ்ரீ துளசி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ துளசி ஸ்தோத்திரம். जगद्धात्री नमस्तुभ्यं विष्णोश्च प्रियवल्लभे यतो ब्रह्मादयो देवा सृष्टिस्थित्यन्तकारिणः नमस्तुलसी कल्याणी नमो विष्णुप्रिये शुभे नमो मोक्षप्रदे देवी नमः सम्पत्प्रदायिके तुलसी पातु मां नित्यं सर्वापद्योऽपि सर्वदा कीर्तिता वापि स्मृता वापि पवित्रयति मानवं नमामि शिरसा देवीं तुलसीं विलसत्तनुं यां दृष्ट्वा पापिनो मर्त्याः मुच्यन्ते सर्वकिल्बिषात् तुलस्या रक्षितं सर्वं जगदेतच्चराचरं या विनर्हन्ति पापानि दृष्ट्वा वा पापिभिर्नरैः नमस्तुलस्यतितरां यस्यै बद्धाञ्जलिं कलौ कलयन्ति सुखं सर्वं स्त्रियो वैश्यास्तथा परे तुलस्या नापरं किञ्चित् दैवतं जगतीतले यथा पवित्रितो लोको विष्णुसङ्गेन वैष्णवः तुलस्याः पल्लवं विष्णोः शिरस्यारोपितं कलौ आरोपयति सर्वाणि श्रेयांसि वरमस्तके तुलस्यां सकला देवा वसन्ति सततं यतः अतस्तामर्चयेल्लोके सर्वान् देवान् समर्चयन् नमस्तुलसि सर्वज्ञे पुरुषोत्तमवल्लभे पाहि मां सर्वपापेभ्यः सर्वसम्पत्प्रदायिके इति स्तोत्रं पुरा गीतं पुण्डरीकेण धीमता विष्णुमर्चयता नित्यं शोभनैस्तुलसीदलैः तुलसी श्रीर्महालक्ष्मीर्विद्या विद्या यशस्विनी धर्म्या धर्मानना देवी देवदेव मनःप्रिया लक्ष्मी प्रियसखी देवी द्यौर्भूमिरचलाचला षोडशैतानि नामानि तुलस्याः कीर्तयन्नरः लभते सुतरां भक्तिम् अन्ते विष्णुपदं लभेत् तुलसी भूर्महालक्ष्मीः पद्मिनी श्रीर्हरिप्रिया तुलसी श्रीसखी शुभे पापहारिणि पुण्यदे नमस्ते नारदनुते नारायण मनःप्रिये इति श्रीपुण्डरीककृतं श्रीतुलसीस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्।